அயோத்தி ராமர் கோயில ராமரோட நெத்தில எப்படி சூரிய ஒளி பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா தான் வந்திருக்கு. பட் ஆனா இது வந்து சயின்ஸால மட்டுமே இது வந்து நிறைவேறுச்சு. பட் ஆனா இது வந்து அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இது ஒர்க் பண்ணனால மட்டும்தான் இது வந்து சாத்தியமே நடந்துச்சு. இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அதாவது இது வந்து வெறும் லென்ஸையும் மிரரையும் வச்சு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது மூலியமா தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயமே வந்து கிடைச்சிச்சு, இன்க்ளூடிங் சயின்ஸும் சேர்ந்தனால. ஒரு 3வது மாடியில இருந்து டைரக்டா நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து கீழே விழல. 3வது மாடியில இருந்து மிரரை வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு மிரர்ல வந்து சூரிய ஒளி படுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு பக்கம் போகலாம். அதே மாதிரி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து சூரியனோட ஒளியை வந்து ராமரோட நெத்தில விழுகிற மாதிரி வந்து வச்சிருந்திருக்காங்க. பட் ஆனா இது அவ்வளவு ஈஸியா வந்து வச்சிட முடியாது. ஒரு ஈஸியா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு வச்சிட முடியாது. லைட்டா நகண்டா கூட ஷேடோஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு மாறி போயிடும். கரெக்டா பர்ஃபெக்டா சயின்ஸ் மூலியமாவும் டெக்னாலஜி மூலியமாவும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலியமா மட்டும்தான் இது வந்து சாத்தியமே இருந்தாச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவும் மறக்காம